என்ற வேத போதகர் அந்தோணியம்மாள் இவர்கள் குடும்பத்திற்கு இறைவன் புனித அந்தோணியார் வழியாக செய்த சகல நன்மைகளுக்கு நன்றியாகவும் வீடு கட்ட வேண்டியும் மகன் விரைவில் வீடு வந்து சேரவும் ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. எட்டுநாயக்கன்பட்டியைச் சேர்ந்த ஜான் வீட்டராஜ் மேரி இவர்கள் குடும்பத்திற்கு இறைவன் புனித அந்தோணியார் வழியாக செய்த சகல நன்மைகளுக்கு நன்றியாகவும் தொழில் வளர்ச்சிக்காகவும் குழந்தைகள் கல்வி வளர்ச்சிக்காகவும் கொடுக்கப்படுகின்றது. தோல்பட்டு வீரசுனான் முத்துமாரி இவர்கள் குடும்பத்திற்கு இறைவன் புனித அந்தோணியார் வழியாக செய்த சகல நன்மைகளுக்கு நன்றியாகவும் குடும்ப நலனுக்காகவும் குடும்ப ஒற்றுமை சமாதானத்திற்காகவும் பிள்ளைகள் நலனுக்காகவும் நற்பணிக்காகவும் விவசாய வளர்ச்சிக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. குரிநத்தத்தைச் சேர்ந்த சேஸ்ராஜ் ஜெயராணி குடும்பத்திற்கு இறைவன் புனித அந்தோணியார் வழியாக செய்த சகல நன்மைகளுக்கு நன்றியறிதலாகவும் அருட் சகோதரி பணி முன்னேற்றத்திற்காகவும் பேர பிள்ளைகள் நலனுக்காகவும் நல்ல சுகத்திற்காக ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. காமநாயக்கன்பட்டியை சேர்ந்த புஷ்பராணி புஷ்பராஜ் மரியசோசை முத்துராணி குடும்பத்திற்கு இறைவன் புனித அந்தோணியார் வழியாக செய்த சகல நன்மைகளுக்கு நன்றியறிதலாகவும் பிள்ளைகள் பேர பிள்ளைகள் நலனுக்காகவும் நற்படிப்பிற்காகவும் வீடு நல்லபடியாக கட்டி முடிக்க இறைவனில் இணைந்திட வளமுடன் திருப்பலியில் கலந்திட பரவலில் இணைந்திட வாருங்கள் வாருங்கள் கொடுங்கள் கொடுங்கள் ஆரத்தி எடுத்துமை அழைத்தோ ஒரு குலமே வருக ஒரு குலமே வருக திருப்பணியாற்றிட வருகவென்றழைத்தோ ஒரு குலமே வருக ஒரு குலமே வருக. மங்கள ஆரத்தி எடுத்துமை அழைத்தோ இறை மக்களே வருக இறை மக்களே வருக கணினில் கலந்திட வருகவென்றழைத்தோ இறை மக்களே வருக இறை மக்களே வருக. குடும்பத்திற்கு இறைவன் புனித அந்தோணியார் வழியாக செய்த சகல நன்மைகளுக்கு நன்றி அறிதலாகவும் குடும்ப நலனுக்காகவும் பிள்ளைகள் நலனுக்காகவும் நற்படிப்பிற்காகவும் வியாபாரம் விருத்திக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. அன்பின் சாட்சியாய் நாளும் வாழ்ந்து அவனின் உறவிலே படைத்து இறைவன் புகழ் பாடி மகிழ்ந்திட அனைவரும் நினைவோம் ஆனந்தமுடனே.
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆகாய சூரியன் சற்றே அமைதி காக்க, வெள்ளை புன்னகை பூக்க, இதமான கால சூழலில் இனிய இதயத்தோடு பதுவை புனிதரின் திருவிழா திருப்பலியை நிறைவேற்ற வந்திருக்கும் அருட்தந்தையர்களையும் எம் பங்கின் புதிய பங்கு தந்தையையும் அன்புடன் வரவேற்கின்றேன். புனிதரின் இறை ஆசிரை அள்ளிப்பருக இறைபாதம் அமர்ந்திருக்கும் இறை மக்களையும் புனிதரின் திருவிழா நல்வாழ்த்துக்கள் கூறி அன்புடன் வரவேற்கின்றேன். நாக்கும் அதன் வாக்கும் தூய்மையாய் அமைந்துவிட்டால் மனிதரும் புனிதராகலாம் என்பதற்கு உன்னதமான உதாரணம்தான் நம் புனிதர். இறந்து 800 ஆண்டுகளை கடந்தும் இம்மண்ணகத்திலும் நம் எண்ணகத்திலும் இளமை ததும்ப இன்றும் நிலைத்து நிற்கின்றார் எனில் அவரின் நன்னாக்கும் நற்செய்தியும் தான் காரணமாகின்றது. புனித அந்தோணியாரின் நற்செய்தியை கேட்க மீன்களும் ஆவலாய் துள்ளி குதித்தது. பறவைகளும் சாந்தமாய் ஓரிடத்தில் கூடியது. மோசே இறைவன் அருளால் சிறு மரத்துண்டால் மாறாவின் தண்ணீரை மதுரமாக்கினார். நம் புனிதரோ கொள்ளும் நஞ்சு என்று அறிந்திருந்தும் சிலுவை அடையாளத்தை வரைந்து அதை அருந்தினார். இறைவனின் மீதுள்ள விசுவாசத்தை வெளிப்படுத்த இதைவிட வேறென்ன உதாரணம் கொடுக்க முடியும்? செல்வ சீமானாய் பிறந்தவர் நம் புனிதர். அசிசியாரின் ஏழ்மை வாழ்வை பின்பற்ற விரும்பி அனைத்தையும் தூக்கி எறிந்தார். இவ்வுலகில் வாழ்ந்தது என்னவோ 36 ஆண்டுகள்தான். ஆனால் உலக மக்கள் மனதில் இன்றளவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். வாழ்ந்த ஆண்டுகள் நம் வாழ்க்கையை சொல்லாது. வாழ்ந்த நல்வாழ்வை சொல்ல ஆண்டுகள் போதாது. இறந்து ஒரு ஆண்டிலே புனிதர் பட்டம் பெற்றவர் நம் புனித அந்தோணியார். மனிதர் எவரும் அடையாத சிறப்புக்குரியவர். அதற்கு காரணம் அவரது நன்னாக்கு. அத்தகைய புனிதரை பாதுகாவலராக கொண்டுள்ள நாம் எவ்வாறு வாழ வேண்டும்? புனிதரை பின்பற்றி மனிதராக வாழ வேண்டி இப்பலியில் இணைவோம். ஆண்டவரே, இயேசுவில் இனிமையான சகோதரிகளே, சகோதரர்களே, அனைவரையும் அன்போடு இந்த திருவிழா திருப்பலிக்கு வரவேற்கின்றோம். இந்த நாளில் நமக்காக திருப்பலி நிறைவேற்றி இறை ஆசிரை பெற்றுக் கொடுத்தோம். இறை வார்த்தையை பகிர்ந்து கொள்ளவும் நம்முடைய திருத்தலத்தில் சிறப்பாக பணியாற்றிய அன்பு சுதன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். வருக வருக என்று கரங்களை தட்டி அவர்களை அன்போடு வரவேற்போம். இம்மறை நிகழ்வுகளை, திரு நிகழ்வுகளை தகுந்த விதத்தில் கொண்டாட நாம் புனிதரைப் போல நாம் தகுதியுள்ளவர்களாக, கடவுளுக்கு முன்பாக தூயவர்களாக இந்த இடத்தை நிற்கிறோமா எண்ணி பார்ப்போம். நாம் பாவத்தோடும் தூய்மையற்று இருந்தால் மனமருந்துவோம். ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் தவறாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் மக்களாகிய எங்களுக்கு வழங்கியுள்ளீர். அதனால் அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களிலெல்லாம் உமது உதவியை கண்டுணரவும் செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம்முடைய திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். வாசகம். ஆண்டவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். நற்செய்தியை அறிவிக்க என்னை அனுப்பியுள்ளார். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 61. இறை வார்த்தை 1 வரை. ஆண்டவராகி என் தலைவரின் ஆவி என் மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஒடுக்கப்பட்டோருக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், உள்ளம் உடைந்தோரை குணப்படுத்தவும், சிறைப்பட்டோருக்கு விடுதலையை பறைசாற்றவும், கட்டுண்டோருக்கு விடிவை தெரிவிக்கவும் என்னை அனுப்பியுள்ளார். ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழங்கவும், நம் கடவுள் அநீதிக்கு பழிவாங்கும் நாளை அறிவிக்கவும், உயரொற்று அழுவோருக்கு ஆறுதல் அளிக்கவும், சீயோனில் அழுவோருக்கு ஆவணம் செய்யவும்,
சாம்பலுக்கு பதிலாக அழகு மாலை அணிவிக்கவும், புலம்பலுக்கு பதிலாக மகிழ்ச்சி தைலத்தை வழங்கவும், நலிவுற்ற நெஞ்சத்திற்கு பதிலாக புகழ் என்னும் ஆடையை கொடுக்கவும் என்னை அனுப்பியுள்ளார். நேர்மையின் தேவாருக்கள் என்றும் தாம் மாற்றியுறுமாறு ஆண்டவர் நட்டவை என்றும் அவர்கள் பெயர் பெறுவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. திருப்பாடல் 89. நீங்கள் பாட வேண்டிய பல்லவி, ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடிடுவேன். 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 நீர் உண்மை உள்ளவர் என தலைமுறை தோறும் என்னாவால் அறிவிப்பேன். உமது பேரன்பு என்றென்றும் நிலைத்துள்ளது என்று அறிவிப்பேன். உமது உண்மை வானை போல் உறுதியானது. ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடிடுவேன். நீர் உரைத்தது நான் தேர்ந்து கொண்டவனோடு உடன்படிக்கை செய்து கொண்டேன். என் ஊழியன் தாவீதுக்கு ஆணையிட்டு நான் கூறியது, உன் வழிமரபை என்றென்றும் நிலைக்கச் செய்வேன். உன் அரியணையை தலைமுறை தலைமுறையாக நிலைத்திருக்க செய்வேன். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடிடுவேன். என் ஊழியன் தாவீதை கண்டுபிடித்தேன். என் திருத்தைலத்தை அவனுக்கு திருப்பொழிவு செய்தேன். என் கை எப்பொழுது அவனோடு இருக்கும். என் புயம் உண்மையாகவே அவனை வலிமைப்படுத்தும். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடிடுவேன். என் வாக்கு பிறழாமையும் பேரன்பு அவனோடு இருக்கும். என் பெயரால் அவனது வலிமை உயர்த்தப்படும். நீரே என் தந்தை, என் இறைவன், என் மீட்பின் பாறை என்று அவன் என்னை அழைப்பான். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடிடுவேன். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடிடுவேன். இரண்டாம் வாசகம். கொரிந்தியர்
கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம், அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 1 முதல் 5 முடிய. கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம், அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 1 முதல் 5 முடிய. சகோதர சகோதரிகளே, கடவுளை பற்றிய மறைபொருளை அறிவிக்க நான் உங்களிடம் வந்தபோது மிகுந்த சொல்வன்மையுடனோ ஞானத்துடனோ வரவில்லை. நான் உங்களிடையே இருந்தபோது மெசியாவாகிய இயேசுவை தவிர, அதுவும் சிலுவையில் அறையப்பட்ட அவரை தவிர வேறு எதையும் அறிய வேண்டும் என்று நினைக்கவில்லை. நான் உங்கள் நடுவில் வலுவற்றவனாய் மிகுந்த அச்சத்தோடும் நடுக்கத்தோடும் இருந்தேன். நான் பறைசாற்றிய செய்தி ஞானத்தின் கவர்ச்சியான சொற்களில் அமையவில்லை, ஆனால் அது தூய ஆவியின் வல்லமையை எடுத்து காட்டுவதாக அமைந்தது. உங்கள் நம்பிக்கை அடிப்படை மனித ஞானம் அல்ல, கடவுளின் வல்லமை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. Alleluia, 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 Alleluia. ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர் என முழக்கவிடவும் ஆண்டவர் என்னை அனுப்பியுள்ளார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரின் மாட்சி உமக்கே. மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 9 இறை வார்த்தைகள் 17 முதல் 29 முடிய. மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 9 இறை வார்த்தைகள் 17 முதல் 29 முடிய. மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 9 இறை வார்த்தைகள் 17 முதல் 29 முடிய. கூட்டத்திலிருந்த ஒருவர் இயேசுவை பார்த்து, போதகரே, தீய ஆவி பிடித்து பேச்சிழந்த என் மகனை உம்மிடம் கொண்டு வந்தேன். அது அவனை பிடித்து அந்த இடத்திலேயே அவனை கீழே தள்ளுகிறது. அவன் வாயில் நுரை தள்ளி பற்களை நெரிக்கிறான். உடம்பும் விரைத்து போகிறது. அதை ஓட்டிவிடும்படி நான் உம் சீடரிடம் கேட்டேன், அவர்களால் இயலவில்லை என்று கூறினார். அதற்கு அவர் அவர்களிடம், நம்பிக்கையற்ற தலைமுறையினரே, எவ்வளவு காலம் நான் உங்களோடு இருக்க இயலும்? எவ்வளவு காலம் நான் உங்களை பொறுத்து கொள்ள இயலும்? அவனை என்னிடம் கொண்டு வாருங்கள் என்று கூறினார். அவர்கள் அவனை அவரிடம் கொண்டு வந்தார்கள். அவரை கண்டவுடன் அந்த ஆவி அவனுக்கு வலிப்பு உண்டாக்க அவன் தரையில் விழுந்து புரண்டான். வாயில் நுரை தள்ளியது. அவர் அவனுடைய தந்தையை பார்த்து, இது இவனுக்கு வந்து எவ்வளவு காலமாயிற்று என்று கேட்டார். அதற்கு அவர், குழந்தை பருவத்திலிருந்து இது இருந்து வருகிறது. இவனை ஒழித்துவிட தீயிலும் தண்ணீரிலும் பல முறை அந்த ஆவி இவனை தள்ளியதுண்டு. உம்மால் ஏதாவது செய்ய இயலுமானால் எங்கள் மீது பரிவு கொண்டு எங்களுக்கு உதவி செய்யும் என்றார். இயேசு அவரை நோக்கி, இயலுமானாலா? நம்புகிறவருக்கு எல்லாம் நிகழும் என்றார். உடனே அச்சிறுவனின் தந்தை, நான் நம்புகிறேன், என் நம்பிக்கையின்மை நீங்க உதவும்
என்று கதறினார். அப்போது மக்கள் கூட்டம் தம்மிடம் ஓடி வருவதை இயேசு கண்டு அந்த தீய ஆவியை அதட்டி, ஊமை செவிட்டு ஆவியே, உனக்கு கட்டளையிடுகிறேன், இவனை விட்டு போ, இனி இவனுள் நுழையாதே என்றார். அது அலறி அவனுக்கு மிகுந்த வலிப்பு உண்டாக்கி வெளியேறியது. அச்சிறுவன் செத்தவன் போலானான். ஆகவே அவர்களுள் பலர் அவன் இறந்து விட்டான் என்றனர். இயேசு அவன் கையை பிடித்து தூக்கிவிட்டார். அவனும் எழுந்தான். அவர் வீட்டில் நுழைந்ததும் அவருடைய சீடர் அவரிடம் தனிமையாக வந்து, அதை ஏன் எங்களால் ஊட்ட இயலவில்லை என்று கேட்டனர். அதற்கு அவர், இவ்வகை பேய் இறை வேண்டலினாலும் நோன்பினாலும் அன்றி வேறு எதனாலும் வெளியேறாது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். துன்பங்களோ துயரங்களோ சோதனையோ வேதனையோ பதுவை புனிதர் பரிந்துரைப்பார், எல்லாம் வல்லவர் நடத்தி வைப்பார். நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும், நம்புங்கள். எல்லாரும் சேர்ந்து ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, செவல்பட்டி கோடி அற்புதர் பதுவை புனித அந்தோணியாருடைய ஆலயத்தில் இன்றைய நாளில் பதுவை புனித அந்தோணியாருக்கு திருவிழா எடுத்து சீரும் சிறப்புமாக கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவருக்கும், நமது புதிய பங்கு தந்தை அவர்களுக்கும் மனமார்ந்த திருவிழா நல்வாழ்த்துக்களை கரங்களை தட்டி உரித்தாக்கி மகிழ்கிறேன். அன்புக்குரியவர்களே, அந்தோணியாருக்கு நிறைய புகழாரங்கள் உண்டு, அப்படித்தானே? நிறைய புகழாரங்கள் அவருக்கு இருக்கின்றன. என்னென்ன புகழாரங்கள் இருக்குது சொல்லுங்களேன். கோடி அற்புதர், நன்னாக்கு அழியா நற்றவர் வேற, காணாமல் போன பொருட்களை கண்டுபிடித்து கொடுப்பவர் வேற, புதுமைகளின் வள்ளல். அப்புறம் அவ்வளவுதானா? உங்களுக்கு பாதுகாவலரா இருக்கக்கூடிய கோடி அற்புதற்கு அவ்வளவுதான் புகழாரங்களா? வேற பசாசுகளை நடுநடுங்க செய்தவரான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக். பசாசுகளை நடுநடுங்க செய்தவரான புனித அந்தோணியார். இன்னைக்கு அதுதான் நம்முடைய மறையுரை சிந்தனையாக எடுத்திருக்கிறேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, பசாசு அப்படின்னு சொன்ன உடனேயும் நம்ம மனசுக்குள்ள ஒரு கேள்வி ஓடும். என்ன கேள்வி? பேய் இருக்கா இல்லையா? நம்பலாமா நம்பக்கூடாதா? முருகேசா, நம்பலாமா நம்பப்படாதா? பேய் இருக்கா இல்லையா? சொல்லுங்க. பேய் இருக்கா? பேய் இல்லையா? என்ன அப்படி கேட்டாலும் இப்படி கேட்கிறாரு, இப்படி கேட்டாலும் அப்படி கேட்கிறாரு. பேய் இருக்கா இல்லையா? பேய் இருக்கு ஃபாதர். பேய் முதல்ல இல்லைன்னு சொல்றவங்க எல்லாம் கை தூக்குங்க. பேயும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, பாரு எல்லாமே நோய் ஃபாதர், சும்மா கப்ஸா விட்டு கலைதாங்க அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் 1 2 நான் எண்ணிக்கிடுவேன் தெரியா. 1 2 3 4 ஆத்மாக்கள் சொல்லியிருக்காங்க. இந்த முன்னாடி ஒருத்தன் 5 ஆத்மாக்கள் சொல்லியிருக்கிறீங்க. பேய் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. பேய் இருக்கு ஃபாதர்ன்னு சொல்றவங்க கை தூக்குங்க. ஏங்க அதுக்கும் கை தூக்க மாட்டோம். இந்த 2க்கும் கை தூக்காத குரூப் என்ன? ஏன் எதுக்கு இருக்கிறீங்க? பேய் இருக்குன்னு சொல்றவங்க கை தூக்குங்க. குழப்பமா இருக்கு ஃபாதர். அதுக்கு இன்னைக்கு விடையை கண்டுபிடிச்சிருவோம். சரிதானா? அன்புக்குரியவர்களே, பேய் இல்லைன்னு சொன்ன உடனே ஸ்ட்ராங்கா 5 பேர் கை தூக்குனாங்க. அப்படித்தானே? ஆண்டவர் இயேசு விவிலியத்தின் அடிப்படையில் 3 விதமான குணப்படுத்துதல் நிகழ்வுகளை செய்கிறார். சரிதானா? 3 நிகழ்வுகள். ஒன்று, ஆண்டவர் இயேசு நோயை குணப்படுத்தினார், பிணிகளை போக்கினார், பேய்களை ஓட்டினார். அப்போ 3 இருக்கு. என்னெல்லாம்?
நோய், பிணி, பேய். நோய், இயேசு நோயை குணப்படுத்தினார். எங்க எங்க நோயை குணப்படுத்தினார்? பேதுருவின் மாமியார் காய்ச்சலால் படுத்து கிடந்த பொழுது ஆண்டவர் இயேசு அவருடைய கையை பிடித்து தூக்கிவிட்டார். காய்ச்சலை கடிந்து கொண்டார். உடனே அவர் எழுந்து தன்னுடைய அலுவல்களை செய்ய ஆரம்பித்தார். சரிதானா? தொழுநோய் பிடித்தவர்களை ஆண்டவர் இயேசு தொட்டு 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 குணப்படுத்தினார். நோயை இயேசு தொட்டு குணப்படுத்தினார். அப்ப பிணினா என்ன? பிணினா என்ன? பாவத்தினால் ஒரு மனிதன் முடங்கி போய் கிடக்கிறான் என்றால் அது பிணி. படுத்த படுக்கையாக நோய் முற்றி போய் கிடக்கிறான் என்றால் அது பிணி. முடக்குவாதமுற்ற ஒரு மனிதனை கூரையை பிரித்து இயேசுவுக்கு முன்பாக இருக்கிறார்கள், அவனுக்கு பிணி. இயேசு அவனை பார்த்து சொல்லுகிறார், உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. அங்க நோயை குணப்படுத்தல இயேசு. இயேசு பிணிகளை போக்க பாவத்தை மன்னிக்கிறார். உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, இனிமேல் பாவம் செய்யாதே, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு செல். 38 ஆண்டுகளாக சீலோவாம் குளக்கரையில ஒரு மனுஷன் படுத்த படுக்கையா கிடக்கான். ஆண்டவர் இயேசு பார்க்கிறார், பிணி. இயேசு போய் கேட்கிறார், நீ நலம் பெற விரும்புகிறாயா? ஆம் விரும்புகிறேன், ஆனா குளத்துல இறக்கி விடுறதுக்கு ஆள் இல்லையே. உடனே இயேசு பார்க்கிறார், 38 வருஷமா ஒரே இடத்துல கிடக்கிறானப்பா, எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு சொல், நீ விரியும் செல், நீ விரும்பிய வண்ணமே உனக்கு நலம் உண்டாயிற்று. இயேசு சொல்லக்கூடிய வார்த்தை அதுதான். இப்ப பிணியை போக்க இயேசு பாவத்தை மன்னித்தார். மூன்றாவது பேய். பேயை இயேசு ஓட்டுகின்ற பொழுது பேசவே விட மாட்டார். பேசவே விட மாட்டார். என்ன சொல்லுவாரு? ஊமை செவிட்டு ஆவியே, உனக்கு கட்டளையிடுகிறேன், இவனை விட்டு போ. இன்னொரு இடத்துல இயேசு தொழுகை கூடத்துல போதிச்சுக்கிட்டு இருப்பாரு. அந்த சமயத்துல ஒருத்தன் வந்து கத்துவான், பேய் பிடித்தவன் கத்துவான். அப்போ வாயை மூடு, இவனை விட்டு வெளியே போ. இயேசு பேய பேசவே விட மாட்டார். என்ன செய்வாரு? அதட்டுவார், அதட்டி ஓட்டுவார். நோயை இயேசு தொட்டு தொட்டு குணப்படுத்தினார். பிணியை இயேசு பாவத்தை மன்னித்து குணப்படுத்தினார். பேயை பேச விடாமல் விரட்டி குணத்தை கொடுத்தார். இந்த அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இயேசு பேயை ஓட்டினார் என்றால், பேயே இல்ல அப்படின்னு சொன்ன 5 பேருக்கும் இயேசு மீது நம்பிக்கையே இல்லையா? அடுத்த கேள்வி வரும். இயேசு ஓட்டியது பேய் அப்படின்னா, இயேசுவை சோதித்தது சாத்தான் அலகை என்று நாம் நம்புகிறோம் என்றால், அப்ப பேய் இந்த உலகத்துல இருக்கு அப்படின்னு அர்த்தம். இல்ல ஃபாதர், சில சமயங்கள்ல சொல்றாங்க மன அழுத்த நோயால இஸ்திரியா பேஷண்ட்ஸ் இருக்கிறாங்க ஃபாதர். நீங்க புளியம்பட்டி திருத்தலத்துக்கு போனீங்க அப்படின்னா நிறைய பேர் என்ன செய்வாங்க, இப்ப இல்ல ஆனா ஒரு காலத்துல புளியம்பட்டி திருத்தலத்துல நீங்க போனீங்கன்னா வேப்ப மரத்துக்கு கட்டி போட்டு தலையை ஆட்டிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு சில குரூப் இருப்பாங்க, பாத்திருக்கீங்களா? அதுல பாதி பேருக்கு பேய் கிடையாது, நோய் தான். நோய் வேற, பேய் வேற. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, புளியம்பட்டியில எனக்கு ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு இருக்கு, ஞாபகம் இருக்கு. முதல்ல சாமியாரான புதுசுல முதல் அப்பாயின்மெண்ட் எனக்கு எங்க அப்படின்னா, புளியம்பட்டி அந்தோணியாருடைய திருத்தலத்துல உதவி பங்கு தந்தையாக பணியாற்ற கடவுள் ஒரு வாய்ப்பு கொடுத்தார். எங்க அப்பாவுக்கு அந்தோணியார் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். என் மகன் அந்தோணியார் கோயிலுக்கு போறான் ஐயா, அவ்வளவு சந்தோஷம். அவர் எங்க வீட்டுல இருந்து எல்லாருமே கிளம்பி என்னை கொண்டு வந்து விட வந்தாங்க. சரிதானா? அப்போ அங்க அருள் தந்தை குலேந்திரராஜ் ஃபாதர் இருக்காங்க, அவங்க மாறி போகக்கூடிய சூழ்நிலை இருக்காங்க. 2 அசிஸ்டன்ட் அங்க. நான் அப்பதான் புதுசா போறேன், முதல் பங்கு, முதல் முறையில போறேன். அங்க ஏற்கனவே ஒரு அருள் தந்தை உதவி பங்கு தந்தையாக சேந்தமரத்துல பணியாற்றி விட்டு புளியம்பட்டிக்கு 2வது வருஷம் உதவி பங்கு தந்தையாக பணியாற்ற வந்திருக்கிறார் மிக்கேல் அப்படிங்கிற ஒரு ஃபாதர். சரிதானா? 2 பேரும் போயிருக்கிறோம். நான் போய் நின்ன உடனேயும் குழந்தராஜ் ஃபாதர் சொன்னாங்க, சுதன் வந்துட்டீங்களா, வாங்க அப்பா அம்மா உட்கார சொல்லுங்க, அந்த பேக்கை கொஞ்சம் ஓரமா வச்சுட்டு அங்கேயே வச்சிருக்கீங்களான்னு கேட்டாங்க. நான் உள்ள கூட நுழையல. அங்கேயே வச்சிருக்கீங்களா? ஆமா ஃபாதர் வச்சிருக்கிறேன், அங்கேயே போட்டுக்கோங்க அப்படின்னாரு. நான் உடனே போட்டுட்டு வேகமா வந்து நின்னேன். உடனே ஒண்ணு இல்ல, நம்ம இந்த அசன கூடத்துக்கு அங்கிட்டு ஒரு சிலர் தங்கியிருக்காங்க, அங்க ஒரு பையன் ரொம்ப இது பண்ணிக்கிட்டு இருக்கிறான், அவனுக்கு உடம்பு சரியில்லை, அவனுக்கு போய் மந்திரிச்சுட்டு வாங்க அப்படின்னாங்க. நான் ஓ எஸ் அப்படின்ட்டு போயாச்சு. போறேன். உடனே அவர் கூப்பிட்டு உடம்பு சரியில்லைன்னா என்னன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டாரு என்கிட்ட.
நான் உடனே உடம்பு சரியில்லைன்னா உடம்பு சரியில்லை என்ன அப்படின்னு கேட்டேன். உடனே அவர் சொன்னாரு, எப்பா அவருக்கு பேய் பிடிச்சிருக்குப்பா, அதனால நீ போய் மந்திரிக்கலாம். உடனே நானா அப்படின்னு கேட்டேன். உடனே அவர் சொன்னாரு, நீ சாமியார் ஆயிட்டடா போ அப்படின்னாரு. சொல்லி ஸ்டோலையும் தீர்த்தச்சம்பையும் கையில கொடுத்தாரு. அப்ப நான் மிக்கேல் அண்ணனை பார்த்தேன். அண்ணே வாண்ணே, பயமா இருக்கு. உடனே அவரு கூட வந்தார். போனேன். போன உடனேயும் மிக்கேல் அண்ணன் அந்த பக்கம் நிக்கிறாரு. அந்த பையனுக்கு இந்த கையில செயின் போட்டிருக்காங்க. ஆனா நடக்கிற தூரத்துக்கு இருக்கு. கை கால்லாம் செயின் போட்டிருக்காங்க. நடக்கிற தூரத்துல இருக்கிறான். நான் கிட்டத்துல போய் ஸ்டோல போட்டுட்டு தந்தை மகன் தூய ஆவியின் பேரால ஆமென் ஆண்டவரே அப்படின்னு கையை விரிச்சம் பாருங்க. அவன் வந்து என் கையை காப்புன்னு பிடிச்சிட்டான். பிடிச்சிட்டு என் முகத்துக்கு நேரம் இவ்வளவு தூரத்துக்கு முகத்துக்கு நேரம் வச்சு ஆன்னு கத்துறான். அவன் கத்த நான் கத்த ஒரே கத்தல் தான். பயந்து மிரண்டு போய் கை நகம்லாம் என் கையில பதிஞ்சிருச்சு. அவ்வளோ அவன் கத்துன்னு கத்துறான். இங்க மிக்கேல் அண்ணா ஓடி வந்து என் கையை பிரிச்சு விட்டு பின்ன தள்ளி என்கிட்ட சொல்றாரு, தம்பி இந்த மாதிரி இடத்துல எல்லாம் கண்ணை மூடி ஜெபிக்க கூடாதுடா அப்படின்னாரு. அன்னையில இருந்து நான் கண்ணை மூடி ஜெபிக்கிறதே விட்டுட்டேன். இந்த இடத்துல எல்லாம் கண்ணை மூடி ஜெபிக்க கூடாதுடா, கொஞ்சம் தள்ளி நின்று ஜெபம் பண்ணு அப்படின்னாரு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, நீங்க நம்ப மாட்டீங்க, அன்னைக்கு நைட் எனக்கு காய்ச்சல் அடிச்சிருச்சு. முதல் அனுபவம். அப்போ பேய் இருக்கா இல்லையாங்கிற கேள்விக்கு பேய் இருக்குது. சாத்தான் அலகையினுடைய செயல்பாடுகள் இந்த உலகத்துல தீமையை விளைவித்துக் கொண்டிருக்கின்றன. அதை அடக்குவதற்கு ஆண்டவர் இயேசு புனிதர்களுக்கு அதிகாரத்தை வல்லமையை கொடுத்திருக்கிறார். எங்க கொடுத்திருக்கிறார்? தோபித்து புத்தகம் அதிகாரம் 3 இறைவசனம் 8. அன்புக்குரியவர்களே, அங்க சாரா அப்படின்னு ஒரு பெண் இருக்கிறார். அவளுக்கு 7 கணவர்கள். அடுத்தடுத்த யூத மரபுல ஒரு அண்ணன் இறந்துட்டார் அப்படின்னா அதுக்கடுத்து தம்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பேய் பிடித்தவள் அந்த இரவுலயே அந்த சாத்தான் அவனை கொன்றுவான். அந்த சாத்தானுக்கு பேர் கூட கொடுத்திருக்காங்க, அசுமதேயு அப்படிங்கிற பேய். இப்ப பேய் இருக்குது அப்படிங்கிறத பழைய ஏற்பாட்டுல நம்ம பார்க்கலாம். அந்த பேயை விரட்டுவதற்கு ரஃபேல் அதிதூதர் வருகிறார். தோபித்து புத்தகம் அதிகாரம் 8 இறைவசனம் 2, 3 வாசித்தீர்கள் என்றால் அங்கு மீனின் இதயத்தையும் மீனின் இறப்பையையும் எடுத்து தூபம் விடக்கூடிய அந்த கனல்ல நெருப்பில் இட்டு அதிலிருந்து கிளம்பக்கூடிய புகையை அந்த சாராள், பேய் பிடித்த சாராள் நுகர்ந்தாள் என்றால் அசுமதேயுங்கிற பேய் ஓடிரும் அப்படின்னு ரஃபேல் சொல்றாரு. தோபித்து அதை செய்கிறார். உடனே அந்த பேய் ஓடுகிறது. போனாலும் ரஃபேல் விட்டாரா? இல்ல, அவர் ஓடி சென்று அதை பிடித்து கட்டி விலங்கிட்டார். விவிலியத்தில் அந்த ஆதாரம் இருக்கிறார். அப்படி ஆண்டவராகிய கடவுள் ஒரு சிலருக்கு சாத்தானை, பசாசுகளை நடுநடுங்க செய்யக்கூடிய வல்லமையை கொடுத்திருக்கிறார். அப்படி பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசுவிடமிருந்து வல்லமையை பெற்றுக்கொண்டவர் நமது பாதுகாவலர், கோடி அற்புதர், பதுவை புனித அந்தோணியார். இன்னைக்கு அந்தோணியாருக்கு நாம திருவிழா எடுத்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எக்ஸார்சிசம் அப்படின்னு ஒரு வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கீங்களா? பேயோட்டும் ஜெபம். குருக்களுக்கு பேயோட்டும் ஜெபம்னு ஒரு புத்தகம் உண்டு. அந்த புத்தகத்துல ஒரு இறை வார்த்தை இருக்குது. பேய் பிடித்தவர்களை பார்த்து திருச்சிலுவையை நீட்டி ஒரு ஜெபம் சொல்லணும். என்ன ஜெபம் தெரியுமா? எசாயா புத்தகம் அதிகாரம் 43 இறைவசனம் 1 - 5. யாராவது வாசிங்களேன், யாராவது வாசிங்க. எசாயா புத்தகம். யாக்கோபே, உன்னை படைத்தவரும் இஸ்ரேலே, உன்னை உருவாக்கியவருமான ஆண்டவர் இப்போது இவ்வாறு கூறுகிறார். என்ன சொல்றாரு? அஞ்சாதே, நான் உன்னை மீட்டு கொண்டேன், உன் பெயரை சொல்லி உன்னை அழைத்தேன், நீ எனக்குரியவன். ஒரு பேய் பிடித்த மனிதனுக்குள்ள இந்த இறை வார்த்தையை வாசிக்க வாசிக்க கடவுள் உன்னை நான் சொந்தமாக்கி கொண்டேன், நீ எனக்குரியவன் என்று சொல்லுகின்ற பொழுது உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய சாத்தானால் இருக்க முடியாது என்பதால் இந்த இறை வார்த்தையை அந்த புத்தகத்தில் கொடுத்திருக்கிறார்கள். அதன் பிறகு வாசிங்க தொடர்ந்து. உன் பெயரை சொல்லி உன்னை அழைத்தேன், நீ எனக்குரியவன். அது மட்டுமே போதுமானது. 1 - 1 இறைவசனத்தை மட்டும் நம்ம வாசித்துக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இயேசு இந்த வார்த்தைகளை, ஆண்டவராகிய கடவுள் இந்த வார்த்தைகளை நமக்காக கொடுத்திருக்கிறார். நீ எனக்குரியவன் என்று கடவுள் சொல்லுகிறார். எப்படி எனக்குரியவனாக முடியும்? கடவுளுக்குரியவர்களாக நாம மாற முடியும்? இந்த உலகத்தை ஆண்டவராகிய கடவுள் எல்லா வார்த்தைகளாலும் படைத்தார், உண்டாக்கினார். எல்லாரையும் என்ன சொன்னார்?
உண்டாகுக, உண்டாகுக, உண்டாகுக. மலைகள் உண்டாகுக, காட்டு விலங்கினங்கள் உண்டாகுக, ஊர்வன பரப்பன உண்டாகுக, மீன் இனங்கள் உண்டாகுக. இப்படி உண்டாகுக உண்டாகுக என்று சொல்லி இயற்கை முழுவதையும் உண்டாக்கிய கடவுள் மனுஷனை மட்டும் உருவாக்கினார். உருவாக்கி தன் உயிர் மூச்சை நாசியில் ஊதி உயிர் மூச்சை கொடுத்தார். தன் உருவையும் சாயலையும், அந்த சாயல் தான் ஆன்மா. ஃபாதர், எல்லா உயிருக்கும் ஆன்மா இருக்குதா? இல்ல, மனுஷனுக்கு மட்டும்தான் இருக்குது. நம்முடைய கத்தோலிக்க திருச்சபை சொல்லி தருது. ஏன்? ஆண்டவராகிய கடவுளுடைய உயிர் மூச்சு நமக்கு மட்டும்தான் கொடுக்கப்பட்டுச்சு, மற்ற உயிரினங்களுக்கு கொடுக்கப்படல. அந்த சாயல் உருவிலும் சாயலிலும், அந்த சாயல் குணாதிசயம், அதுதான் ஆன்மா, நமக்குள் இருக்கக்கூடிய ஆன்மா. நல்லவற்றை செய்தோம் என்றால், நன்மையானவற்றை செய்தோம் என்றால் கடவுளிடம் அந்த ஆன்மா பத்திரமாக வானதுதராக போய் சென்றடைகிறது. தீய பாவ வாழ்க்கையில் வாழ்ந்து மரித்து போனோம் என்றால், நம்முடைய பாவ வாழ்க்கையிலிருந்து மரித்து போன அந்த ஆன்மா சாத்தானாக, பேயாக, சாத்தானுக்கு அடிமையாக. இதுதான் கடவுள் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கொடை. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அந்த பேயோட்டும் ஜெபத்துல இன்னொரு ஜெபம் இருக்கு. அது யாருடைய ஜெபம்னா, கோடி அற்புதர் பதுவை புனித அந்தோணியார் தன் கைப்பட எழுதி கொடுத்த ஜெபம். அது என்ன ஃபாதர் கைப்பட எழுதி கொடுத்த ஜெபம்? ஒரு முறை லிஸ்பன் நகர்ல ஒரு பணக்கார பெண்மணி வாழ்ந்து கொண்டு வருகிறாள். அவளுக்கு இரவு நேரத்துல தூங்கும் பொழுது அவளுடைய கட்டிலுக்கு தலக்கு மாட்டுல ஒரு பெரிய கருப்பு உருவம் நிக்கிறது கனவுல தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு. இந்த அம்மாவுக்கு தாங்க முடியல. இந்த உருவம் அடிக்கடி அந்த அம்மாவை தற்கொலை செய்வதற்கு தூண்டிக்கிட்டே இருக்கு. நீ உயிரோட இருக்காது, செத்துரு. சாத்தானுடைய வேலை ரெண்டே ரெண்டு தான். ஒண்ணு கொலை செய், இல்லை என்றால் தற்கொலை செய்து கொள். ரெண்டு தான் செய்வான். அன்புக்குரியவர்களே, இவன் என்ன சொல்றான்? தற்கொலை பண்ணுக்கொள்ளு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்க அந்தோணியாரை பற்றி கேள்விப்பட்ட அந்த பெண்மணி அந்தோணியாரிடம் ஜெபிக்கிறார். அந்தோணியார் அவருக்கு கனவில் தோன்றுகிறார். கனவில் தோன்றி, நான் உனக்கு ஒரு ஜெபம் எழுதி தருகிறேன், அந்த ஜெபத்தை நீ வைத்து பயன்படுத்து, அந்த சாத்தான் உன்னை விட்டு வெளியேறும் என்று சொல்லி அவர் ஒரு கைப்பட எழுதிய ஒரு தாளை கொடுக்கிறார். அந்த அம்மா கனவு கலைஞ்சு எந்திரிச்சு பாக்குறாங்க. அந்த அம்மா கையில என்ன இருக்குது? அந்தோணியார் கொடுத்த ஜெபம் இருக்குது. கோடி அற்புதர் பதுவை புனித அந்தோணியாருடைய அற்புதம் அதுதான். கரங்களை தட்டி அந்தோணியாருக்கு மகிமைப்படுத்தும். அந்த ஜெபம் என்ன ஜெபம்? வீட்டுல இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே பாரம்பரிய கிறிஸ்தவர்கள் தான். உங்க வீடுகள்ல ஒரு போட்டோ இருக்கும். அந்தோணியார் அச்சாரம் யாரு வீட்டுல எல்லாம் இருக்கு? கை தூக்குங்க. அந்தோணியார் அச்சாரம். சில பேருக்கு என்னமோ சொல்றாரு ஃபாதர், அந்தோணியார் அச்சாரம் மாதிரி எப்படி இருக்கும் அப்படின்னு பாக்குறீங்க, அப்படிதானே? ஒவ்வொரு பாரம்பரிய வீட்டுலயும் வீட்டுக்கு முன்னாடி மிக்கேல் சமணசு படம் இருக்கும், வீட்டுக்குள்ள அந்தோணியாருடைய அச்சாரம் இருக்கும். கருப்பு கலர் போட்டோ இருக்கும், அதுல அந்தோணியார் படம் இருக்கும். பின்னாடி பாத்தீங்கன்னா சிலுவை போட்டிருக்கும், பாத்திருக்கீங்களா? சிலுவை அடையாளம் போட்டு வரைஞ்சு அதுல ஒரு ஜெபம் எழுதியிருக்கும். அந்த ஜெபம் தான் கோடி அற்புதர் பதுவை புனித அந்தோணியார் தன் கைப்பட எழுதி கொடுத்த ஜெபம். அந்த ஜெபம் என்ன தெரியுமா? எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். நான் சொல்லுங்க. இதோ ஆண்டவருடைய சிலுவை, சத்துருக்களை நீங்கள் ஓடி ஒழியுங்கள். யூதா கோத்திரத்தின் சிங்கமும் தாவீதின் சந்ததியுமானவர் வெற்றி கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஜெபத்தை அந்தோணியார் கைப்பட எழுதி கொடுக்க, அவள் அதை வைத்து ஜெபிக்க அந்த சாத்தான் அவனை விட்டு விலகியது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், இந்த ஜெபத்தை தான் அந்த பேயோட்டும் எக்ஸார்சிசம்ங்கிற புத்தகத்திலையும் கொடுத்திருக்கிறாங்க. அன்பார்ந்தவர்களே, கோடி அற்புதர் பதுவை புனித அந்தோணியாரை பார்த்தீங்க அப்படின்னா, அந்தோணியார் கரத்தில் இருக்கக்கூடிய எங்க குழந்தையசுவ காணும் குழந்தையசுவ காணும். நான் இப்ப அதைத்தான் சொல்ல வரேன். குழந்தையசுவ அந்தோணியார்கிட்ட இருந்து எடுத்துட்டீங்க அப்படின்னா, அந்தோணியார் சாதாரணமான ஒரு சாமியார், ஒரு துறவி, எங்களை போல. குழந்தை இயேசுவோடு இணைந்திருந்ததால் நற்கருணை ஆண்டவர் மீது, நற்கருணையின் மீது அதீத பற்று கொண்ட புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள். அப்ப அந்தோணியார் தன்னுடைய சுய வல்லமையாலோ, அந்தோணியார் தன்னுடைய சுய அதிகாரத்தாலோ, தன்னுடைய சுய சக்தியாலோ எந்த பேயவும் நோயவும் குணப்படுத்தல. இயேசுவின் வல்லமையால் திருச்சிலுவை அடையாளம் வரைந்து 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 எல்லாவற்றையும் சுகப்படுத்தினார். இன்னைக்கு முன்னுரையில வாசிக்க கேட்டோம். என்ன கேட்டோம்? முன்னுரையில வாசிக்கும் பொழுது என்ன கேட்டோம்?
நஞ்சு கலந்த உணவை உண்டு உயிர் வாழ்ந்த புனித அந்தோனியார். எப்படி? திருச்சிலுவை அடையாளம் தான். சிலுவை அடையாளம் வரைஞ்சு சாப்பிட்டாரு. அந்த நஞ்சு அவருக்கு ஒண்ணு செய்யல. ஒரு மனிதன் மேல இருந்து விழுகிறான், மாடியில இருந்து. இவர் சிலுவை அடையாளம் வரைகிறாரு. அப்படியே அந்த மனுஷன் நிக்கிறான். போய் சபை தலைவர்கிட்ட போய் கேட்கிறாரு, இப்ப நான் புதுமை செய்யவா வேண்டாமா? நீங்க செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க, அவரை இறக்கி விடவா வேண்டாமா? எப்ப இறக்கி விடு. மறுபடியும் சிலுவை போடுறாரு, கீழே இறங்குல. சின்ன பையனா பெருதினாந்து அப்படிங்கிற பேர்ல இருக்கக்கூடிய அந்தோனியார் அங்கெங்கே ஓடி கலைகிறாரு. பீடப்பணி செய்வது சாத்தானுக்கு பிடிக்காது. உடனே விரட்டுகிறான். ஓடி போய் கீழே விழுகிறாரு. கதவு பூட்டி கிடக்கு, கோயில் கதவு. சலவை கல்ல சிலுவை அடையாளம் வரைய அதிலிருந்து கிளம்பிய நெருப்பு பொறி அந்த சாத்தானை விரட்டுகிறது. அப்போ சிலுவை என்பது ஒரு மாபெரும் சக்தி, ஒரு மாபெரும் ஆற்றல். அந்தோனியாரை நீங்க பாத்தீங்க அப்படின்னா அந்தோனியாருடைய சுரூபத்துல என்ன இருக்கும் நீங்க நல்லா பாருங்களேன். அந்தோனியாருடைய கையில ஒரு புக் இருக்கும், அதுக்கு மேல குழந்தை இயேசு இருப்பாரு. இந்த கையில லீலி மலர் இருக்கும், லீலி மலர் இருக்கும். ஆனா நீங்க புளியம்பட்டி அந்தோனியார் கோயிலுக்கு மட்டும் போனீங்கன்னா, இப்போ இங்க பாக்குறேன், செவல்பட்டியில பாக்குறேன், இந்த கையில லீலி மலருக்கு பதிலா என்ன இருக்கும்? சிலுவை இருக்கும். அந்தோனியார் சிலுவை இன்றி எந்த அற்புதத்தையும் செய்ததில்லை. எல்லா சூழ்நிலைகளிலும் சிலுவை அடையாளம் வரைந்து வரைந்து எல்லாரையும் குணப்படுத்தினார். நோயை பேயை ஓட ஓட விரட்டினார். இன்றைக்கு அந்த திருச்சிலுவை அடையாளத்தை நாம் வரைகிறோமா? இன்றைக்கு சிந்திச்சு பாருங்க. உங்க குடும்பத்துல நீங்க அரிசி களைஞ்சு போடுறீங்களா? சிலுவை அடையாளம் வரைஞ்சு அரிசி களைஞ்சு உலையில போடுங்க. சாப்பாடு பரிமாற போறீங்களா? சிலுவை அடையாளம் வரைஞ்சு சாப்பாடு பரிமாறுங்க. வெளியில எங்கேயாவது போறீங்களா? போய் அங்க போய் அந்தோனியாருடைய சுரூபத்தையோ அல்லது மாதா ஆண்டவருடைய சுரூபத்தையோ தொட்டு வணங்கி உடலில் சிலுவை அடையாளம் வரைந்து விட்டு போங்க. ஒரு கல்லு தட்டிருச்சா என்ன சொல்லுவோம்? இயேசுவே ரட்சியம். தும்மல் வந்துச்சா? இயேசுவே ரட்சியம். இன்னைக்கு அந்த புள்ள நச்சு நச்சுன்னு தும்மிக்கிட்டே இருப்பான். ஆனா அந்த இயேசுவே ரட்சியம்ங்கிற வார்த்தை சொல்ல தெரியல. எல்லா விதத்திலையும் சிலுவை அடையாளம்ங்கிறது ரொம்ப முக்கியமானது. அன்புக்குரியவர்களே, அதிகமா எனக்கு கோபம் வருதா? சிலுவை அடையாளம் போருங்க. ஆண்டவரே எனக்கு நிதானத்தை கொடுங்க ஆண்டவரே. கெட்ட வார்த்தை அதிகமா வருதா? நாக்குல சிலுவை அடையாளம் வரைஞ்சு, ஆண்டவரே அந்தோனியாருடைய நன்னாக்கு அழியா நற்றவர், என் நாக்கை புனிதப்படுத்துங்க. அதிகமா கோபத்துல நான் கெட்ட வார்த்தை போட்டுருந்தேன். சிலுவை அடையாளம் வரைந்து வரைந்து நம்மை புனிதப்படுத்துவதும் இல்லாமல் நம் பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுக்கணும். சிலுவை என்பது உனக்கு எப்போதும் துணை செய்யும், ஆற்றலை தரும், வல்லமையை தரும். கோடி அற்புதர் பதுவை புனித அந்தோனியார் சிலுவை அடையாளம் வரைந்து 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 அற்புதங்களை செய்தார். எனவே நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய குடும்பங்களில் இந்த சிலுவை அடையாளத்தை வரைந்து வரைந்து அற்புதங்களை, ஆற்றல்களை, வல்லமைகளை நாம் காண இன்றைய நாள் திருப்பலி நம்ம ஒப்பு கொடுக்கணும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, திருச்சிலுவை என்பது மிக முக்கியமான ஒரு அடையாளம், ஆண்டவருடைய நம்பிக்கையுள்ள அடையாளம். அதை பயன்படுத்தி நம் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆற்றுப்படுத்துவோம். ஒவ்வொருடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள், துன்பங்கள், வேதனைகள், நோய் நொடிகள் எல்லாவற்றிற்கும் சிலுவை அடையாளம் வரைய, சிலுவை எங்கு இருக்கிறதோ அங்கே அற்புதர் அந்தோனியார் இருப்பார். நற்கருணை எங்கு இருக்கிறதோ அங்கே பீட பணியாளராக நற்கருணை அந்தோனியார் இருப்பார். ஏனென்றால் அவருக்கு பூச அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். எனவேதான் நற்கருணை எடுத்துக்கொண்டு நற்கருணை ஆலயத்தை விட்டு வெளியில சுற்றுப்பிரகாரமாக எடுத்துட்டு வெளியில போறாரு. எதுக்காக? பட்டினியாய் கிடக்கக்கூடிய அந்த கழுதை உணவை தேடி போகாம அப்படியே முழந்தால் படிட்டு நற்கருணை ஆண்டவரை வணங்குகிறது. ஒரு மனிதனுடைய கர்வத்தை அழித்து உயிருள்ள ஆண்டவர் இயேசு, நற்கருணையில் வாழக்கூடிய இயேசு என்பதை எண்பிக்கிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, இந்த கோடி அற்புதர் பதுவை புனித அந்தோனியாருடைய நல்ல நாளில், திருவிழா நாளில், திருவிழா அந்த வார்த்தையை பிரிச்சோம் அப்படின்னா திரு கூட்டல் விழா, அதை மாத்தி வாசிச்சோம் அப்படின்னா விழா கூட்டல் திரு சேர்த்து வாசிச்சா விழாதிரு. திருவிழா, ஒவ்வொரு திருவிழாவும் விழாதிரு என்று சொல்லி தருகிறது. எதை எங்க விழாக்கூடாது? பாவத்தில் விழாதிரு, பலவினத்தில் விழாதிரு, குடிவெறியில் விழாதிரு, புரணி பேசுவதில் விழாதிரு என்று சொல்லி விழாமல் இருப்பதற்கு திருவிழா எடுக்கிறோம். திருவிழாவினுடைய உண்மையான அர்த்தம் அதுதான். எனவே இன்றைய நாளில் கோடி அற்புதருக்கு திருவிழா எடுக்கக்கூடிய இந்த வேளையில் நான் இனிமேல் பாவத்தில் விழாமல் இருப்பேன். என்னை அண்டி வரக்கூடிய தீமைகள், நோய்கள் அனைத்துக்கும் சிலுவை அடையாளம் வரைந்து விரட்டுவேன். ஆண்டவரே, அந்தோனியாரே என்னோடு இரும். எனவேதான் அந்தோனியார் கையில குழந்தை இயேசு பாலகனாக இயேசு போய் உட்கார்ந்தாரு. சொல்லாரு, நான் உம்மோடும் நீர் எம்மோடும் இருக்க இந்த உலகத்தார் காண்பார்களாக என்று இயேசு
தன் வாயார சொல்லி புகழ்ந்த ஒரு அற்புதமான புனிதர். எனவே இன்றைய நாளில் புனிதரை போற்றுவோம். சிலுவை அடையாளத்தை நம்முடைய வீடுகளில், நம்முடைய செயல்பாடுகளில் வரைந்து ஆண்டவருடைய அருளை பெற்றுக்கொள்வோம். ஆமென். அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய மன்றாட்டுகளை ஆண்டவர் பாதத்தில் ஏற்றுவோம். நல்ல ஆயனே எம் இறைவா, திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர்கள் அனைவரும் உமது நிறை மகிழ்வை தன்னகத் கொண்டு இறைப்பணியை செய்திட தேவையான அருளையும் நல்ல உடலில் உள்ள ஆன்ம நலனையும் தந்து காத்திட வழிநடத்த அருள் புரிய வேண்டும் என்று புனித அந்தோனியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நீதியின் தேவனே எம் இறைவா, எம் நாட்டை ஆளும் தலைவர்கள் சாதி, மத, மொழி, இன வேறுபாடுகளை கலைத்து அடித்தட்டு மக்களை, நலித்தோரை, தேவையில் இருப்பவரை அடையாளம் கண்டு அவர்களுக்கு உதவ நல்மனம் தந்திட வேண்டுமென்று புனித அந்தோனியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தூய வாழ்வுக்கு வழிவகுக்கும் ஏற்புடைய செயல்களுக்கு உங்கள் உறுப்புகளை அடிமையாக்குங்கள் என்று உரைத்த எம் இறைவா, போதைப் பொருட்கள், தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள், சமூக ஊடகங்கள் போன்ற உலக சிற்றின பாவ மாய வலையில் விழுந்து தங்கள் உடல் நலனை கெடுத்து தங்கள் வாழ்வை அடிமையாக்கி கட்டுண்டு கிடைக்கும் மக்களை விடுவித்து தூய வாழ்வுக்கு ஏற்புடைய செயல்கள் செய்ய உமது தூய ஆவியை பொழிந்து வழிநடத்த வேண்டுமென்று புனித அந்தோனியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வழியும் உண்மையும் வாழ்வும் நானே, என் வழியாய் அன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை என்று மொழிந்த என் இறைவா, உம் பிள்ளைகளாகிய நாங்கள் இறை வார்த்தையின் வழியில் நடந்து எங்கள் வாழ்வில் உண்மைக்கு சான்று பகர்ந்து வாழ்ந்திட உமது அருளை நிறைவாக பெற்று வாழ வரம் தர வேண்டுமென்று புனித அந்தோனியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்புவோர்க்கு வாழ்வளிக்கும் எம் இறைவா, இத்திருப்பலியில் பங்கு கொண்டு ஜெபிக்கின்ற இறைமக்கள் ஒவ்வொருவரின் குடும்பங்களையும் உம் பாதம் வைக்கின்றோம். எங்கள் வாழ்வில் நாங்கள் சந்திக்கின்ற பிரச்சனைகள், உறவு சிக்கல்கள், தோல்விகள், இழப்புகள், எதிர்காலத்தை பற்றிய கவலைகள், வறுமை, நோய் இவற்றால் அமைதி இழந்து தவிக்கின்றோம். நீர் எங்களோடு உடன் இருப்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ளும் ஞானத்தை தந்து எங்களை உம் பாதையில் வழிநடத்தி அமைதியையும் மகிழ்ச்சியையும் எங்களுக்கு அருள வேண்டும் என்று புனித அந்தோனியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக ஆண்டவரிடம் மௌனமாக மன்றாடுவோம். கண்களை மூடி கரங்களை கூப்புவோம். அன்பான ஆண்டவரே, எங்கள் பாதுகாவலர் கோடியற்புதர் பதுவை புனித அந்தோனியார் வழியாக எங்களுடைய வேண்டுதல் அனைத்தையும் உடைய திருப்பாதத்தில் சமர்ப்பிக்கிறோம். அன்பான ஆண்டவரே, எங்களுக்கு, எங்களுடைய ஊர்களுக்கு அன்பையும் சமாதானத்தையும் ஒற்றுமையும் தாரும். இங்கு வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தாரையும் நிறைவாக ஆசீர்வதியும் ஆண்டவரே. திருச்சிலுவை எங்கள் வாழ்வின் மகிமை என்பதை உள்ளூர உணர்ந்திருக்கிறோம். எங்கள் பாதுகாவலர் திருச்சிலுவையை பயன்படுத்தி பல அற்புதங்களை செய்தார். அதே திருச்சிலுவையை நாங்களும் எங்கள் வீடுகளில் வரைந்து உம்முடைய அருளையும் ஆசிரியையும் பெற்றுக்கொள்ள வரம்தார். எங்கள் குடும்ப கஷ்டங்கள், துன்பங்கள், வேதனைகள், கண்ணீர்கள் அனைத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பை தாரும், இளைஞர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பை தாரும், திருமண வரன் கூடி வர அருள் தாரும். குழந்தை வாக்கியம் பெற செபிக்கக்கூடிய ஒவ்வொரு தம்பதியினரையும் ஆசீர்வதி. சுகப்பிரசவம் கிடைத்த அருள் தாரும் ஆண்டவரே. இன்னும் செய்யக்கூடிய வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம், கால்நடை வளர்ப்பு எல்லாத்தையும் ஆசீர்வதிங்க. இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். என்னை மறவாமல் நீ அன்பு செய்தார், உனக்கென்ன கைமாறு நான் செய்வேன். என்னை மறவாமல் நீ அன்பு
காற்றும் நீ கடலும் நீ அன்பென்னும் சங்கமத்தின் நன்றி காணிக்கை என்னை மறவாமல் நீ அன்பு செய்தாய். உள்ளங்கள் என்றென்றும் உம்மையே சேரும், உறவுகள் விட்டு சென்றால் பாதை மாறும். உறவுகளாரே வாழ்வு இல்லை, உன்னை அல்லால் ஒரு தெய்வம் இல்லை. வாழும் என்னாலும் இனி உன்னோடு வாழ்வே, என்னை மறவாமல் நீ அன்பு செய்தாய். உனக்கென்ன கைமாறு நான் செய்வேன், என்னை மறவாமல் நீ அன்பு செய்தாய். அன்புக்குரிய சகோதரிகளே சகோதரர்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாடும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். உமது மாட்சியை பரப்பிட புனித அந்தோணியாரை இடையராது ஒளிர்வித்தது போல தூய ஆவியாருடைய நம்பிக்கையின் ஒளியால் எங்களை நிரப்புவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித அந்தோணியாருடைய விழாவில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்கச் செய்கின்றீர். அவருடைய இறைபற்று மிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றீர். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றீர். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றீர். ஆகவே வானதுதரணிகளோடும் புனிதரின் பெருந்தர்களோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி அக்களித்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவரே நம் இறைவன், தூயவரே உலகை ஆளுகின்ற ஆண்டவரே. தூயவரே நம் இறைவன், தூயவரே உலகை ஆளுகின்ற ஆண்டவரே. விண்ணகமும்
விண்ணகமும் உமது மாட்சியாய் நிறைந்துள்ளது. உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா, உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா, உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா, உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா. ஆண்டவரின் திருப்பெயரா வருபவராசி பெற்றவரே. ஓசன்னா 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 ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் அருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவி இருக்கிறவும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் அந்தோனிசாமி, எல்லா திருநிலையினர் மக்கு சொந்தமாய் கூடி ஜெபிக்கிற எங்களையும், சுற்றி வாழ்கிற மக்களையும், படிக்கிற பிள்ளைகள், வேலைவாய்ப்பை தேடிக்கொண்டிருக்கிற மக்கள், விவசாயிகள், வியாபாரிகள், இன்னும் உடல் உள்ள நோய்களால் பாதிக்கப்பட்ட அனைத்து மக்களுக்காகவும், குறிப்பாக அந்தோனியார் விழாவை கொண்டாடி திருப்பலி ஒப்புக் கொடுக்கிற அனைவரின் கருத்துக்களுக்காகவும் வேண்டுகிறோம். உயிர்த்தெழுகிற எதிர்நோக்கோடு துயில் கொள்ளும் எங்கள் சகோதரிகளையும் சகோதரர்களையும், இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியில் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள் கோடியார் தூதர் அந்தோனியார், புனித பேராலயத்தினுடைய பரலோகத்தாய், உலகிலும் உகந்தவராய் இருந்தவராக புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்குகளும் தகுதி பெற்றுவோம். திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக புகழ்ந்தேற்று வரமருள உமை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும்
என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப் பெற்று இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. மண்ணுலகிலும் நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையையே கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியை எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியை எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர் இவர்தான். நம் பாதுகாவலர் புனித அந்தோனியாருடைய கரத்தில் குழந்தை வடிவில் மறுத்தவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆண்டவர் இயேசுவின் இனிமையானவர்களே, இப்போது நற்கருணை வழங்க
வருவோம். எனவே நடுவில் இடம் விட்டு எல்லாரும் எழுந்துச்சு நடுவில் இடம் விட்டு அதை செலுத்துவதற்கு பாதையை அமைத்தார அந்த கேட்டுக்கொள்கிறோம். அப்பமீது அப்பமீது அப்பாவில் ஆனந்தம் தந்து ஆசை காக்கும் சின்னஞ்சிறு அப்பமீது சிந்திக்க வைத்தது வெள்ளை நீர அப்பமீது விண்ணகத்தை தருவது அப்பமீது அப்பமீது. சுமைகளை வருத்தி சுமந்திடும் போது இழந்து எழுந்திடும் போதும் என் சுமை எளிது என் நோகம் இனிதென என் சுமை எளிது என் நோகம் இனிதென தேருதல் தருகின்ற அப்பமீது அப்பமீது அப்பமீது. நோடிந்திடும் போது அனகையின் சோதனை அனைத்தையும் தனியே தண்ணீரில் நானும் மூழ்கிடும் போது ஆறுதல் தருகின்ற அப்பமீது 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 அப்பாவிலை ஆனந்தம் தந்து ஆசையை தகர்க்கும் சின்னஞ்சிறு அப்பமீது சிந்திக்க வைக்கிறது வெள்ளை வீர அப்பமீது விண்ணகத்தை தருவது அப்பமீது அப்பமீது. சகோதரிகளே சகோதரர்களே, இந்த நாளில் கோடி அற்புதர் புனித அந்தோணியாருடைய விழாவை சிறப்பாக கொண்டாடுவதற்காக நம்முடைய எளிய அழைப்பை ஏற்று இந்த நாளில் வந்து சிறப்பாக
திருப்பலியில் நமக்காக ஜெபித்து இறை வார்த்தையை நமக்காக பகிர்ந்து கொண்டவர்கள் அருள் தந்தை லூர்துசுவன் அவர்கள். பாளை மறைமாவட்டத்தில் கிறிஸ்தவ பணிக்குழுவினுடைய செயலராக மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். பாளை மறைமாவட்டத்தில் பல இடங்களில் பல்வேறு மறைக்கல்வி மற்றும் அது போன்ற திருவழிபாடு போன்ற குழுக்களை சிறப்பாக சந்தித்து கொண்டு செயல்பாடுகளை முடுக்கிவிட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த நாளில் நாம் அழைத்தவுடன் நமது அழைப்பை ஏற்று நாளில் நமக்காக ஜெபித்து அந்தோனியாரை பற்றிய ஒரு சிறந்த ஒரு மறைவுரையை நமக்கு வழங்கினார்கள். எனவே நமது நன்றிகளை கரங்களை தட்டி தந்தை அவர்களுக்கு அன்போடு உரித்தாக்கிக் கொள்வோம். எளிய பொன்னாடையை நமது நன்றியை குறிக்கும் விதமாக தந்தை அவர்களுக்கு போர்த்தி மகிழ்வோம். அதுபோல இந்த நாளில் சிறப்பாக எல்லா நிகழ்வுகளையும் நடத்துவதற்கு நமது ஊர் பொறுப்பாளர்கள், உபதேசியார் மற்றும் பாடகர் குழுவினர், இளைஞர்கள், இளம்பெண்கள் மற்றும் பலர் பீட சிறுவர்கள், சிறுமிகள் எல்லாரும் நிறைய உதவிகளை செஞ்சிருக்கிறாங்க. நாம் ஒருவருக்காக பாராட்டி கரங்களை தட்டி அன்போடு மகிழ்வை தெரிவித்துக் கொள்வோம். அதுபோல வெளியூர்ல இருந்து பலர் அந்தோனியார் திருவிழாவை வரணும் அப்படின்ட்டு பல வேலைகளை விட்டுட்டு இந்த திருவிழாவில் கலந்து கொண்டு மகிழ்ச்சியோடு உறவை புதுப்பிக்க வேண்டும் என்று வந்திருக்கிற உறவினர்களுக்கு நமது கரங்களை தட்டி நமது மகிழ்ச்சிகளை அன்போடு தெரிவித்துக் கொள்வோம். தொடர்ந்து அடுத்து நமக்கு நற்கருணை ஆசீர் முடிந்தவுடன் அதுக்கு அடுத்து விருந்து இருக்குது. இந்த நிகழ்வில் எல்லாரும் சிறப்பாக கலந்து கொள்ள அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். அன்பிற்கினியவர்களே, இன்றைய நாளில் நம்முடைய திருத்தலத்தின் அதிபர் தந்தையாக பங்கு தந்தையாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய அருள் தந்தை மோயிஸ் நடிகளார் அவர்கள் இன்றைய நாளில் நம்முடைய ஆலய திருவிழாவிற்கு முதல் முறையாக திருப்பலி நிறைவேற்ற வந்திருக்கிறார்கள். எனவே தந்தை அவர்களை நாம் உள்ளன்போடு வரவேற்கிறோம். அதே சமயத்தில் அருள் தந்தை அவர்கள் பாளை மறைமாவட்டத்தில் மிகப்பெரிய பொறுப்புகளிலெல்லாம் இருந்து பணியாற்றியவர்கள். மறைமாவட்டத்தினுடைய பொருளாளர் தந்தையாக இருந்து பணியாற்றினார்கள். கோடியற்புதர் பதவி புனித அந்தோனியாருடைய புளியம்பட்டி திருத்தலத்தில் அதிபர் தந்தையாக பணியாற்றியிருக்கிறார்கள். எனவே இன்றைய நாளில் நம்முடைய பேராலய திருத்தல பங்கிற்கு அதிபர் தந்தையாக வந்திருக்கிறார்கள். எனவே தந்தை அவர்களை உள்ளன்போடு வருக வருக என வரவேற்று அவர்களுக்கு இந்த பொன்னாடையை போர்த்தி மகிழ்விப்போம். இன்றைய நாளில் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்ததில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளுக்காக கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன். உங்கள் ஒவ்வொருவருக்கும் மீண்டும் ஒரு முறை திருவிழா நாள் வாழ்த்துக்களை சொல்லி கரங்களை தட்டி நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நமது அருள் சகோதரி அவர்கள் நம்ம மத்தியில் வந்திருக்கிறாங்க. எப்போதும் நம்முடைய ஊருக்கு எப்போது அழைத்தாலும் வருகின்றவர்கள், திருவழிபாட்டை மிக சிறப்பாக தயாரிப்பவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நமது பாராட்டுக்களை நன்றிகளை தெரிவித்து இந்த எளிய பொன்னாடையை போர்த்தி நம் மகிழ்ச்சியை வெளிப்படுத்திக் கொள்வோம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்த அனைவரும் எழுந்து நிற்போம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். புனித அந்தோனியாரின் படிப்பினைகளை கடைபிடித்து நாங்கள் பெற்றுக்கொண்ட கொடைகளுக்காக என்றும் நன்றி உள்ளவர்களாய் இருப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. நற்கருணை ஆசிருக்கு முழந்தால் படியிடுவோம். சூத
பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த புதிய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் துதிந்தோஸ்திர நமஸ்காரமும் உண்டாக கடவுளே. நிறைந்த தெய்வமே இதயம் திறந்து அழைக்கின்றேன். உன்னை பாட வருகின்றேன். உன்னை அன்பு செய்கின்றேன். இரக்கம் நிறைந்த தெய்வமே இதயம் திறந்து போகலும் என்னை தோன்றாலும் மலரை போயிரின் கோயிலே நீலவில்லாவானம் போலவே நம்பிக்கையின் நாயகா நலன்களின் தேவா வார்த்தை ஒன்று பேசுவே வளங்கள் எல்லாம் இரக்கம் நிறைந்த தெய்வமே இதயம் திறந்து அழைக்கின்றேன். மண்டலத்தில் தேவருடைய மற்றற்ற மகிமைக்கு வேண்டிய ஆராதனை வணக்கமும் உமது அத்தியந்தபற்றுள்ள அன்புக்கு தக்க பிரதி அன்பம் செலுத்தப்படாத எவ்விடத்திலுமுள்ள தேவாலயங்களிலும் அடியாரிருந்து தேவரீரை ஆராதிக்க ஆசைப்படுகிறேன். ஆனால் இத்தனை தலங்கள் இருக்க என்னாலே கூடாமையா அவசங்கைப்பட்ட அந்த தேவாலயங்களின் நினைவில் வழியாவது பிரவேசித்து யூதர் பதிதர் பொல்லாத கிறிஸ்தவர்களால் எப்போதாகிலும் தேவரீருக்கு செய்யப்பட்ட இந்த அவமானங்களுக்கு பரிகாரமாக உம்முடைய நேச பரிசுத்த மாதாவின் அன்பையும் ஆராதனையும் உமது பலிபீடத்தின் மேல் காணிக்கையாக ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் துதிந்தோஸ்திர நமஸ்காரமும் உண்டாக கடவுளே.
அருளனுமனத்தை தாழ்ந்து பணிந்து அளிக்கும் இதை மறைந்து முடிவு பெறுக புதிய நியம முறைகள் வருக புறங்களாலே மனித இறமை அறியலாம் குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக இவர்க்கும் சோதனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்க்கையாவுமாக இருவரிடமாய் வருகின்றவரும் தூய ஆடவர்க்கும் சமபூகச்சி வானி நின்று அவர்களுக்கு அப்பமளித்தீர் இனிமையெல்லாம் தன்னகத்தே கொண்ட அப்பம் மீதுவே ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்தில் உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றேன். உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். சுதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு சதா காலமோ ஆராதனையோ துதிதோஸ்திர நமஸ்காரமோ உண்டாக கடவுள். சகர்மாநகர் திருத்தலத்தில் மாற்றி மிதங்கிய மேலான சிம்பாசனத்தில் கிருபாசனம் கொண்டு எழுந்தருள் இருக்கிறார் சிஸ்ட அந்தோணியாரே. பரிசுத்த தன விளங்கும் லீலே, விலை மதிக்கப்படாத மாணிக்கமே, பரலோக பூலோக காவலரே, கஸ்தே துன்பப்படர்களுக்கு பரம சஞ்சீவி ஆனவரே, பாவிகளின் தஞ்சமே மதின்பமான சன்னிதானம் தேடி வந்தோம். உமது திருமண்டலத்தை அண்ணார்ந்து பார்த்துமை கெஞ்சி மன்றாடுகிறோம். மகா சுரணம் பொருந்திய சிஷ்ட அந்தோணியாரே, சூரத்தனமுள்ள மெய்ப்பரே, பசாசிகளை மிரட்டி ஓட்டுபவரே, திருச்சபையின் கருணை கண்ணாடி ஆனவரே,
உலகில் எங்கள் ஆதரவும் நீர் அல்லவோ, எங்கள் தஞ்சமும் நீர் அல்லவோ, எங்கள் சந்தோஷ நம்பிக்கையும் பாக்கியமும் நீர் அல்லவோ. நீர் எங்கள் ஞான தந்தை என்பது எங்களுக்கு காண்பையும், பிள்ளைகள் செய்த குற்றங்களை பிதா மாதாக்கள் பாராட்டுவார்கள். உம்மை தேடி வந்த நிற்பாய்க்கர் வேறு தேவாயிரம் படுகிற வேர்களை அரவணையும், அல்லல் படுகிறவர்களுக்கு ஆறுதலாக மாறு. நீர் இறங்காவிட்டால் எங்களுக்கு வேறு யார் இறங்குவார்? நீர் ஆதரியாவிட்டால் எங்களை வேறு யார் ஆதரிப்பார்? நீர் நினையாவிட்டால் எங்களை வேறு யார் நினைப்பார்? நீர் உதவாவிட்டால் எங்களுக்கு வேறு யார் உதவுவார்கள்? தஞ்சம் என்று ஓடி வந்த ஓடியர்கள் பேரில் தயவாயிரம். பரிசுத்த வெண்மையும் துயதான தாபரமே, தயை கடலே, தவிப்பவர்களுக்கு தடாகமே, தனித்தவர்களுக்கு தஞ்சமே, இன்பமான சன்னிதானம் தேடி வந்தோம். 6 காடுகளை கடந்து ஓடி வந்தோம். துன்பம் பிணி வறுமை மிதிரை கேடுகளினாலே வாடி நொந்தோம். எங்கள் நம்பிக்கை வீண் போகுமோ? எங்கள் மன்றாட்டு மறுக்கப்படுமோ? எங்கள் யாத்திரைகள் பலற்றதாய் போகுமோ? எங்கள் அழுகை கண்ணீர் முடிகிறேத்தி ஒருக்காது போகுமோ? அப்படியாகுமோ? ஐயா, எங்களை அன்பான தகப்பனே, எங்களை முழுதுமாக ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை கையேற்று கொண்டு ஆசிரியத்திரளாமன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமத்தை கூப்பிடுவதாக, உடைய ராஜ்யம் வருக, உடைய சுத்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பரலோகத்திலும் செய்யப்படுவதாக. அருள் நிறைந்த மரியை வாழ்க, கர்த்தர் உடனே பெண்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உடைய திருவேற்றிங்கனியாய் இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. இயேசுவுக்கு புகழ். அச்சிஷ்ட அந்தோணியாரே, பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே உங்களுடைய பிரசன்னம் ஏதோ எங்களுடைய இல்லங்களை முழுமையாய் நிரப்பட்டும். அந்தோணியாருடைய பாதுகாப்பும் பராமரிப்பும் உடனிருப்பும் எங்களுடைய வாழ்வில் நிறைவாய் கிடைக்கும்படியாக எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. கோரிக்கைகளையும் இந்த நேரத்தில் நாங்கள் எடுத்து செல்கிறோம். பாதுகாப்பதால் இருக்கக்கூடிய அவர் எங்களுக்காக இந்நாள் உடனிருப்பாராக. அவர்களுக்கு அரண் கோட்டையும் அமைத்து எங்களை தீமைகள் அனைத்து பாதுகாத்துக் கொள்வாராக. உங்கள் அந்தோணியாரே, இதோ எங்களுடைய வீடுகளில் நீர் வரவேற்கிறீர்கள். எங்கள் ஒவ்வொரு குடும்பங்களுக்காகவும் பிறந்து பேசும், குடும்பங்களில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களுக்காகவும் பிறந்து பேசும். எங்களுடைய வாழ்வு எல்லாத்திற்கும் ஆசீர்வதிக்கப்படும்படியாக, எங்களுடைய ஊரானது எல்லாத்திற்கும் வளர்ச்சி அடையப்படும்படியாக எங்களுக்காக பிறந்து பேசும். இதையெல்லாம் எங்கள் ஆண்டவரும் இயேசுவாகிய நம்முடைய திருமகன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்கிறோம். ஜெபங்களும் நல்ல ஆண்டவரே, ஆமென். வீடுகளில் இருக்கிற எங்கள் தந்தையே, எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தவரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதீர், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, என் திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும்